ஹலோ வணக்கம். வையகம் சேனல்லேருந்து பேசுகிறேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னாக்கா இதை பார்க்கலாம். இது ஊமத்தை ஜாதியான்னு சில பேர் சொல்கிறாங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னு தெரியல. நான் இது போடுறது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, எந்த பொருளும் எல்லா இடத்துலையும் முளைத்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான். இது கொடைக்கானல் ஊட்டியில் தான் நீங்கள் இதை பார்க்கலாம். அதிகமாக அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா இது நம்ம இடத்துலையும் கிளம்பியிருக்கு. நான் இருக்கிறது எந்த ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம் ஏரியா. ஊட்டி கொடைக்கானலுக்கும் நம்ம ஏரியாவுக்கும் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டரு அது குறையாமல் வரும். ஏன்னா இங்கேயும் வருது. ஆனால் இது எதுக்கு பயன்படுது, என்ன மருத்துவத்துக்கு இது பயன்படுதுங்கிறது சரியானபடிக்கு தெரியல. யாரும் தெரிஞ்சவங்க அப்படின்னாக்கா, இதை பற்றி நல்ல ரிசல்ட்டு தெரியும் அப்படின்னாக்கா கமெண்டில் யாரும் தெரிவிங்க. இது நம்ம ஏரியாவிலையும் முளைக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான். இது மட்டும் இல்லை, இன்னும் சில இதை காட்டினேன். காட்டில் தான் முளைக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எட்டி மரம் விதை போட்டது. நம்ம கடையில் வாங்கின விதை போட்டது தான் இது எட்டி. இங்கே ஒரு கன்று, அங்கே ஒரு கன்று முளைச்சி இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா, கடுக்காயே விதை போட்டது. இது அவக்கோடாங்கிறது. இது அவக்கோடாங்க. அதாவது நார்த்தங்காய் போல் பச்சையாக இருக்கும், உள்ளே மாவு மாதிரி இருக்கும் பழம். அந்த இது அவக்கோடான்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்துல இதுவும் பழம் சாப்பிட்டுட்டு விதை போட்டு பயிர் பண்ணது தான் இது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது அவக்கோடா. அதே போல் மலேசியா, சிங்கப்பூர், கொடைக்கானல்லாம் விளையக்கூடிய டோரியான்னு ஒரு பழம் சொல்லுவாங்க. பிள்ளை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்குன்ட்டு. அந்த டொரியான் பழத்தோட கண்ணுங்க இது. இது விதை போட்டது தான். விதை போட்டு பதியம் போட்டது. நிறையா வந்தது, ஆனால் எல்லாம் பராமரிப்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இது ஒன்று இருக்குங்க. டொரியான் பழம் போல் இருக்கக்கூடிய கன்று இது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னாக்கா, எல்லா இடத்துலையும் எல்லா கன்றும் விளைச்சலுக்கு வரும், முளைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது விழிப்புணர்வுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம இடத்துல கிளம்புமா வருமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்காக தான். இப்போ இன்னொன்று காட்டுறேன். அதே கொடைக்கானல் பக்கம் போனீங்கன்னாக்கா, லைச்சின்னு ஒன்று, உருண்டையாக ஒரு பழம் ஒன்று நிறையா கொத்தாக வச்சுருப்பாங்க. உள்ளே வெள்ளையாக இருக்கும். அந்த பழமும் செடி நம்ம இடத்துல வச்சு வந்துருச்சு. இன்னும் காய்க்கலை. இது லைச்சி. இந்த பக்கம் நிற்கிறது எல்லாம்
லைச்சி. இது பலாக்கன்று, என்னென்ன நிற்கிறது லைச்சி. அது சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து புளியாங்கொட்டை மாதிரி ஒரு விதை இருக்கும், உருண்டையாக இருக்கும் மஞ்சளாக. அந்த பழம்தான் அது. இது வந்து பெருமருந்து. பெருமருந்து தலைச்சொல்லி ஈஸ்வர் மூலியமாங்க. நான் கீழேருந்து வளர்த்து வச்சுருக்கேன். பூச்சி வந்து இதை காலி பண்ணிடுது. இந்த பாருங்கள், இந்த புழு வந்து இலைய காயெல்லாம் நறுக்கி காலி பண்ணிடும். நானும் எவ்வளவோ இந்த புழு வந்து வண்ணாத்தி பூச்சியாக மாறுறது. இந்த வண்ணாத்தி பூச்சியாக மாறுறது என்ன ஆகும்னா, இதில் வந்து முட்டை விட்டுட்டு குஞ்சு வச்சுட்டு போயிடும். பெருமருந்து, அப்புறம் ஆடு தின்னாப்பாலை, இது எல்லாத்தையும் இந்த புழு தான் காலி பண்ணும். பாருங்க, காய் வச்சிருக்கு. பெருமருந்துங்கிற ஈஸ்வர் மூலி இது. பாருங்க, இதில் ஒரு புழு உட்காந்துருக்கு பாருங்க. இந்த உட்காந்துருக்கு. நானும் தேடி தேடி கொள்வது, திரும்ப வந்து முட்டையிட்டு வளர்ந்துடுறது. இந்த கொடியை பூரா வந்து கொழுந்தெல்லாம் காலி பண்ணிவிடும். அந்த புழு வந்து தின்னு இலைய பூரா, இலை காயை கூட விடாது, எல்லாத்தையும் தின்னுப்படும். காய் நிற்கிது பாருங்க. ஈஸ்வர் மூலி காய். தராசு கொடி, ஈஸ்வர் மூலி, பெருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வேண்டியதெல்லாம் நாம் தான் வளர்த்து உற்பத்தி பண்ணிக்கணும். இந்த புழு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, பெருசாகி அப்படியே செவுத்தில் மரத்தில் ஒட்டிக்கிட்டு உட்காந்து சாப்பிடாமல் இருந்து அதை அப்படியே வேறு அவதாரமாக எடுத்துடும். வண்ணாத்தி பூச்சியாக மாறிடும் அது. இந்த புழு என்ன நேரத்தில் இருக்கோ அதே நேரத்தில் இலையை எவ்வளோ தின்னு இருக்கு பாருங்கள். இந்த புழு என்ன நேரத்தில் இருக்கோ அதே நேரத்தில் தான் இந்த வண்ணாத்தி பூச்சி இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கருவு முட்டை. இந்த பக்கம் கருவு முட்டை. எல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் நாம் தான் விதை வந்து சேகாரம் பண்ணி வளர்த்துக்கினேன். இந்த ஏரியா ஃபுல்லாக நான் தெளிச்சிருக்கேன். இன்னும் அந்த பக்கமெல்லாம் தெளிக்கணும்னு இருக்கேன். கருவு முட்டை அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக நான் அந்த வீடியோ போட்டது எதுக்கு அப்படின்னா, இது எல்லாமே முளைக்குங்கிறது தான். இது வந்து சித்ராமூலம், வெள்ளைப்பூ பூக்கக்கூடிய சித்ராமூலம். அங்கே அந்த ஏரியாலையும் இருக்குது, வச்சுருக்கேன். அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இது வெள்ளை காக்கர் தான், சங்கபுஷ்பம். அப்படிங்கிற இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம ஏரியாவில் கிளம்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த வீடியோ மெயினாக போடுறேன். இப்போ
இந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் விதை போட்டு சாப்பிட்டுட்டு விதை போட்டு பயிர் பண்ணது தான். இது வந்து ரம்புத்தான்னு சொல்லுவாங்க. சிவப்பாக இருக்கும், மொசன்னு அந்த பழம். இது உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கும் பழம். இது ரம்புத்தான் செடி. இது அங்கே இருக்கிறது தான் இதுவும் தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 செடிக்கிட்ட முளைச்சிச்சு. எல்லாருக்கும் பிடிங்கி கொடுத்தேன். இன்னும் அந்த ஏரியாவிலும் வச்சுருக்கேன். ரம்புத்தான் எல்லாமே நம்ம ஏரியாவில் கிளம்பும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. வணக்கங்க.